ஹலோ வணக்கம் ஸ்காட். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம நைட்டு வீடியோ போட்டோம் இல்லையா, இப்போ அதில் வந்து இப்போ வீடியோ கட் பண்ணிட்டு டீயை குடிச்சிட்டு இப்போ காலையில் ஹீல்ஸ் ஏறுறது உங்களுக்கு வீடியோ எடுக்க போகிறோம். இப்போ தான் டீயை குடிச்சிட்டு கிளம்புறோம் ஸ்காட். அதனால் மறக்காமல் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஸ்காட். ஃபுல் என்ஜாய்மெண்ட். பாய். இங்கே மெயின் ரோடு அண்ணன் ஓரத்தில் பல் வலிக்கிட்டு இருக்கா. அப்படி நேரம் பார்த்துட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். வட போண்டா கிளம்பியாச்சா? லெஃப்ட் போகிறடி. அவ்வளோக்கும் சொல்லிக்கிற மாதிரி குளிர் இல்லைங்க ஸ்காட். நம்ம கரூரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் குளிர் இருக்குது. சரி, வெயில் அடிக்குது. உனக்கு முன்னாடி ஓடிடுறான். என்ன எதுக்குதான் இவ்வளோ முன்னாடி போய் என்னதான் பண்ண போகிறாங்க? பொருட்களே ஜாலியாக போக வேண்டியதுதான். மாதிரி எவ்வளோ பொறுமையாக போகிறேன். இது வேற கேமரா மறைச்சிக்கிட்டே இருக்குது, ஆடிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்டு கேமரா. ஏன்டா எதுக்குதான் முன்னாடி வேகமாக போகிறேன்? பொறுமையாக ஜாலியாக போகலான்டா. வர அவ்வளோதான் ஸ்பாட் நெருங்கியாச்சு. நம்ம ஹில்ஸு ஃபஸ்ட்டு ஹில்ஸு வந்துட்டே இருக்கணும். செக் போஸ்ட்டை தாண்டணும். என்ட்ரன்ஸ் செக் போஸ்ட் வந்துடும். செக் பண்ணுறங்களா இல்லையான்னு தெரில வேறு. இடமே வேறு லெவலில் இருக்குது பாருங்க ஸ்பாட். இந்த மாதிரி நம்ம கரூரில் எங்கேயா பார்க்க முடியுமா? பொறுமையாக போகிறா டேய். வேகமாக போகிறா. வரண்டா இருக்கா. நிப்பாட்டுறா, ஓரமாக நிப்பாட்டு, ஓரமாக நிப்பாட்டு. இது சவுண்டு செக் பண்ணிக்கிறேன் மைக்கில். வேற அடிக்கடி இதாவது கிளம்பலாவா? ஸ்காட் இங்கேருந்து கிளம்பியாச்சு. மறுபடியும் நிப்பாட்டுக்கு கிளம்பியாச்சு ஸ்காட். நான் ஒரு பிளான் போட்டா அது ஒரு பிளான் ஆகும் ஸ்காட். கடைசி நேரத்தில் நேற்று மைக்கு வாங்குறது வந்து திடீர்னு அஞ்சு போச்சு. நான் வண்டி வேற வந்து அந்த மைக்குனால பிரச்சனையா இருக்குது. ஐயோ, என்ன இத்தனை வண்டி அனுப்பிது. ரைட்டு செக் போஸ்ட்டில் பிடிக்கிறாங்க. பின்னாடியே வாடா, செக் போஸ்ட் பிடிக்க போறாங்க. இத்தனை வண்டி நிக்குது ஸ்காட். என்ன செக்கிங் தெரியலையே. நிக்கிறாங்க. ஸ்டாண்டில் பிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பின்னாடியே போகலாம். என்ன யூட்டன் போடுறாரு. சரி, நம்ம பூண்டு போவோம். ஆஹா, விட்டாங்க. நன்றிண்ணே. இப்போ என்னன்னு தெரியலங்க, அதிசயமாக விட்டாங்க. நம்மளை செக் பண்ணல. இதெல்லாம் கேமரா இதுன்னு கெட்டப்பா போகிறோமா, அதனால் பிடிக்கலையாட்டுது. வந்தாச்சு ஸ்டாப். என்னன்னு தெரியலடா, பிடிக்கலடா. வாடா, வேற எவ்வளோ அம்மா முன்னாடி போகிறாங்க. ஊட்டிலாம் வரமா இருந்தா ஸ்குவாட் கொஞ்சம் நேரமா வந்துருங்க. அப்பதான் வெயிலுக்குள்ளே இந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் மோசமா இருக்குன்னு நினைக்கிறேன். மேல எப்படி இருக்குன்னு தெரியல. நான் 2-3 பேர் சொல்றாங்க, நீங்க கரூர்ல இருக்கிற மாதிரி தான் அங்கேயே எடுத்துட்டு நீங்க போறது வேஸ்ட்டுன்ட்டு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நீங்கள் பார்த்து வீடியோ போகிறேன்னா இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. குடிக்கிறேன் ரைட்டா. இந்த ஆள் என்ன
இது 2 பேர் ஹெல்மெட் போட்டு போறாங்க. என்ன வேகத்தில் போறாங்க சார். வேகமாக போய் அங்கே என்னதான் சாதிக்க போறாங்க. எங்களை மாதிரி ஒரு 90 100 போனால் பத்தாதா? சைக்கிள்லேயே அழுத்திட்டு வருவாராட்டுக்குங்க மலை மேலே. உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் இங்கே நிற்கிறான். வேறாலாம் இதான் நானும் பைக்கில் வந்து ஊட்டி வந்து ஃபஸ்ட்டு இந்த காரில் வந்தேன். சவாரி நான் பைக்கில் வந்து இப்போ நான் வரும்போது கிளைமேட்டில் சூப்பராக இருந்துச்சு. இப்போ அப்படின்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரு அம்மா என்னடா முன்னாடி போய் என்னடா பண்ண போற? பொறுமையா போறா. அவன் பாட்டி முன்னாடி போயிட்டாரு. நான் ஸ்குவாட் ஐயோ சைக்கிள்லேயே அழைச்சிட்டு போறாங்க பாருங்க 2 பேர். நம்ம பைக்குக்கே திணறுது, இவங்க சைக்கிள்லேயே அழைச்சிட்டு போறாங்க. இன்னும் 40 கிலோமீட்டர் ஸ்குவாட் ஊட்டிக்கு. 40 கிலோமீட்டர் கரெக்டாக மணி 7 ஆகுது. 7 மணிக்கு நம்ம ஏறுறோம் ஹில்ஸு. கேமரா வேற முன்னாடி போய் விழுந்துருக்கு. இப்போ எவ்வளோ ஃப்ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? சைடு போடுறான் வழியே விட மாட்டேங்கிறான் ஸ்குவாட். முன்னாடி போய் போட்டோ ஷூட் எடுப்போம் ஃபர்ஸ்ட்டு. பார்த்தீங்களா குறுக்க வரான். கருப்பு கலரு. வேகமாக போகலாம், வழி விடு. நான் போலான்னா நான் முந்திக்கிறான் பாருங்க. போயிட்டான். இதெல்லாம் நானும் வரேன்டா. இல்லை இவன் வரா. திடீர்னு கொடுக்க வராங்க. வளைவுலாம் வரும்போது பார்த்து வாங்க ஸ்பாட். இந்த ரோடு கொஞ்சம் வேலை பார்த்துருப்பாங்க. கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். குண்டு குழியுமா வண்டி ஓட்டிட்டு வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க. நான் இந்த ட்ரிப்பு போயிட்டு அடுத்த ட்ரிப்பு போகும்போது டயர்லாம் மாற்றினேன் ஸ்பாட். ஸ்பாட் பண்ணுறது ஒரு ட்ரிப் வரும்போதும் ஒரு பிரச்சனையாகுது. பார்த்துக்கலாம் விடுங்க. நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அதான் இவன் குறுக்க வந்துட்டு இருக்காங்க. போடா முன்னாடி போடா. பெண்டா இருக்குது. ரோடு எவ்வளோ மோசமாக இருக்கு பார்த்தீங்களா? இதில் வண்டி ஓட்ட முடியுமா வேகமாக சொல்லுங்க?
நீங்கள் நம்பி வேகமாக ஓட்டக்கூடாது ஸ்பாட். வரும்போது பொறுமையாகவே வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இடம்லாம் சூப்பராக இருக்குங்கண்ணா. இது இந்த நல்லா பனியாக இருக்கும்போது வந்தோம்னு வச்சுங்களேன், இன்னும் சூப்பராக இருக்கு இடம். போய் நம்ம கொஞ்சம் தள்ளி போய் ஃபோட்டோ ஷூட்டில் எடுக்கலாம் ஸ்பாட். அன்றைக்கி இப்போ நிப்பாட்ட இடத்துலையே நீங்கள் நிப்பாட்டுங்க, இங்கே ஃபோட்டோ ஷூட் நல்லா இருக்கும். எங்கே போய் ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். பார்த்து போடாடி, நேரம் டை ஓடிச்சிருப்பான் ஸ்காட். ரெண்டு பார்த்தீங்கன்னா நேரம் கீழே விழுந்துருப்பேன் நான். அஞ்சாவது பின்னாடி வரை டை அடிக்க போறான். புது வண்டி இல்லை, அதனால தம்பி கொஞ்சம் வேகமா போறான். அப்படி சைடு விட மாட்டேங்க பாருங்க. சைடு போலான்னா இன்னொரு குறுக்க வந்துட்டான். பொறுமையா போடா, பெண்டெல்லாம் பார்த்து பொறுமையா போடா. யார் வருது வழியே விட மாட்டேங்கிறாரு பாருங்க அந்த பஸ்காரு. கரெக்டா பெண்டிலே வேகமா வாங்க போறா போறா. நாய்க்கு போடுறா. ஐயோ நான் கீழ்த்தன வளைவு இருக்கா. பொறுமையா போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இடம்லாம் வேற லெவலில் இருக்கு பாருங்க ஸ்பாட். ஐயோ ஏன்னா பஸ் அப்படியே படுக்க போட்டுருவோம் நாட்டுக்கு. போயிரு 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 போயிரு. போலான் இருக்கும் போதும் நான் வண்டிக்காரங்க போயிடுவோம். வழி விடுறானான்னு பாருங்க பஸ்ஸுக்காரன். அழுத்திடுறா அழுத்திடுறா அழுத்து. அவ்வளோதான் ஸ்குவாட், வர போறோம் நம்ம போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு. ஏய் பொறுமையா போலாம், ஏகடா இவ்வளோ வேகமா போறீங்க. பறந்துருப்பான் பையன் ஸ்பீடு பிரேக்கர்ல. கிளைமேட் அவளுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஸ்குவாட் ஹில்ஸ் ஏறும்போது. ஏன்னா நான் ஒரு பிளான் போட்டு வச்சேன், ஃபுல்லாக பனியாக இருக்கும் அதில் போகலான்ட்டு. இங்கே பார்த்தா 7-8 மணிக்கே வெயில் அடிக்குது. கொஞ்சம் கூலியாக காற்று வருது, அவ்வளோதான். எங்க போட்டோ ஷூட் பண்றதுக்கு போட்டுக்கிறா போடாதீங்க. நம்ம ஷார்ட்ஸ் வீடியோலாம் நிறைய எடுக்கணும். மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, வீடியோ தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் எபிசோடு வரும், அதையும் மறக்காம பாருங்க. நீங்க சப்போர்ட் பண்ணதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய் பாய்.